நாம் உண்ணுகிற உணவு கடினமானதாக இருக்க வேண்டும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்களுக்கு வியப்பாக இருக்கணும். எப்படி இவரோட உணவு முறை எப்படி இருக்குது? நம்மெல்லாம் சோறு, பூரி, பொங்கல் அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் இவர் என்னடான்னா வேர்க்கடலை தண்ணியில் ஊற வச்ச வேர்க்கடலை, சுண்டல், அப்புறம் வந்து புதினா கீரை, மணத்தக்காளி கீரை, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை கீரை, இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டுட்ருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது வந்து கஷ்டமானது. அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்பவும் கட்டுப்படுத்தி தான் இயல்பாகவே நம்ம வந்து நம்முடைய உணவு முறையை கஷ்டமான ஒரு திசையில் மாற்றணும். ரொம்ப அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய உணவு முறை, நாம் சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு கஷ்டமானதாக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கும் அது கஷ்டமாக தெரியணும். எல்லாருமே அந்த மாதிரி கஷ்டமான உணவை பின்பற்றினாங்கன்னா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து பூரி, தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரி உணவில் சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இந்த பூரி, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். ஆனால் நான் ஒரு பச்சை காய்கறிகள் பச்சையாகவே அதிகமாக உணவில் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, கிழங்குகளை சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு கீரைகளை வந்து பச்சையாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நாம் சாப்பிட்ற நம்முடைய உணவு முறை கஷ்டமாக இருக்கணும். அது வந்து கடினமானதாக இருக்க வேண்டும். கடினமாக இருந்தால் தான் அதன் மூலம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையும் வந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கும். ரொம்ப எளிதான உணவு தோசை, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி ரொம்ப மலிவானதாக தான் இருக்கும். அதனால் ஒரு மேம்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு தரம் இருக்க வேண்டும், தரம் உயர்த்தப்பட்ட நிலை இருக்க வேண்டும், ஒரு மேம்பட்ட ஒரு தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக சோறு, பூரி, பொங்கல், வடை, பாயாசம் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட செயல்பாடுகள்லேயும் ஒரு தரம்ங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால் உணவை மாற்றாமல் உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து உயர்ந்த பண்புகள் உங்களுக்கு வரணுமா, அப்போ நீங்கள் உயர்ந்த உணவுகளை சாப்பிட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பச்சை காய்கறிகளை பச்சையாக நிறைய அதிகமாக சாப்பிடணும். அப்போ தான் உயர்ந்த பண்புகளே வரும். அதனால் வந்து சும்மா வந்து சமைச்சு இது வந்து சாப்பிட்டு இது வந்து செத்துப்போன உணவுகளை சாப்பிட்டா நல்ல பண்புகள்லாம் அவ்வளோ ஈஸியாக வரவே வராது. இந்த சோறு, பூரி, பொங்கல்லாம் இருக்குல்ல, பொங்கல், பிரியாணி, சாதம், சாம்பார் இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா போதை உணவுகள், நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள். அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம வந்து அடிமைகளாக தான் இருப்போம். நம்மக்கிட்ட வந்து அடிமைத்தனம் தான் அதிகரிக்கும். பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் அதிகரிக்கும். இது வந்து ஒரு போதை மருந்து பயன்படுத்துகிறாங்களா, அது மாதிரி தான் இது உணவு போதை. அப்படிங்கிற போது நம்முடைய குணம், பண்பு இதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த நிலை அடிமைத்தனம் தான் அதிகரிக்கும். பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு, பிறருக்கு அடிமையாக வேண்டும் என்கிற உணர்வு, அப்படிப்பட்ட பண்புகள் தான் அதிகரிக்கும். நல்ல விஷயமும் எப்போவுமே பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கும். நல்ல பண்புகள் இருக்கும். நல்ல விஷயம் எதுவுமே, நல்ல பண்புகளும் சரி பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கும். கடினமாக இருக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் நமக்கு நன்மையே கிடைக்கும். அது மாதிரி தான் உணவுகள் வந்து நமக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் அது உண்பதற்கு கடினமாக இருக்க வேண்டும். உண்பதற்கு கடினமானா கல் போல் இருக்கணுங்கிற விஷயம் அப்படி சொல்லலை. கடினமாக இருக்கணும்னா நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. இப்போ தேங்காய் கூட சுவையானது தான், ஆனால் நம்ம தேங்காய் சாப்பிட்றதில்ல. அதில் சுவை இருக்குது, ஆனால் அது ஒரு கடினம், அதில் ஒரு கடினம் இருக்குது. அதை சாப்பிட்றதுல வந்து ஒரு கடினம் இருக்குது. அது ஒரு கடினமான உணவு. அது ஒரு இட்லி, பூரி மாதிரி அது வந்து ஒரு எளிய உணவு கிடையாது. கொஞ்சம் கடினமான உணவு. பின்பற்றுவதற்கு, அதை சாப்பிடுவதற்கு, தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமான உணவு அது. ஆனால் அது சுவையானது தான். அப்படி இருக்கும்போது அது சுவையாக தான் இருக்குது. ஆனால் அதை ஏன் நம்மளால் டெய்லி சாப்பிட முடியல? ஒரு தேங்காவை ஆர்வமாக நம்ம ஏன் சாப்பிட்றதில்ல? ஒரு அல்வா இருக்குது, ஒரு பூந்தி இருக்குதுன்னா நம்ம அதை ஆர்வமாக எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் ஒரு தேங்காய் இருக்குதுன்னா அந்த தேங்காவை நம்ம ஏன் ஆர்வமாக சாப்பிட்றதில்ல? ஒரு தக்காளியை ஏன் ஆர்வமாக சாப்பிட்றதில்ல? தக்காளியும் சுவை தான், கேரட்டும் சுவை தான், ஆனால் அதை நம்ம ஆர்வமாக சாப்பிட்றது இல்லையே. ஏன்? ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் தேங்காயை விட கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவோம். ஆனால் ஒரு ஒரு பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, நம்ம எதை ஆர்வமாக சாப்பிட்றாங்க? வாழைப்பழத்தையா இதுவையா? பூரி பொங்கலை தான் ஆர்வமாக சாப்பிட்றாங்க. அப்போது இதெல்லாம் கடின உணவுகள். எது? இந்த தேங்காய், பழங்கள், காய்கறிகள், கீரைகள்,
கிழங்குகள், அந்த கேரட்டு, இதெல்லாம் கடினமான உணவு. சுவையாக இருந்தாலும் கூட, சுவையான உணவுகளில் கூட இது ஒரு கடினமான உணவுகள். உண்பதற்கு கடினம். கடினம்னா கல் போல் இருக்குன்னு சொல்ல வரல. அது உண்பதற்கான அது நம்ம அடிமைப்படுத்துகிற தன்மை அதில் இல்லை. நம்மளை வெகுவாக ஈர்க்கிற தன்மை அதில் இல்லை. வெகுவாக நம்மளை கவர்ந்தெழுக்கிற அந்த தன்மை இட்லி பூரியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அது கடினமான உணவு கிடையாது. இட்லி பூரி என்பது கடினமான உணவு கிடையாது. இட்லி பூரி, பொங்கல், பிரியாணிலாம் கடினமான உணவு. அது சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம். ஒரு 2 பிரியாணி கூட நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் ஒரு 1/2 கிலோ கேரட்டை யாராவது சாப்பிட முடியுமா? ஒரு கேரட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது சொல்லலை. ஆனால் ரொம்ப நேரம் ஆனால் கூட பரவாயில்ல. ஒரு நாள் ஃபுல்லாக 4-5 கேரட்டை, ஒரு 1 கிலோ கேரட்டை யார் சாப்பிடுவாங்க? ஆனால் 1 கிலோ பிரியாணி, 2 கிலோ பிரியாணி கூட ஒருத்தர் சாப்பிட்ருவார். 1 கிலோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். 1 கிலோ பிரியாணி சாப்பிட்றது நமக்கு ஈஸி. ஆனால் ஒரு 1/2 கிலோ கேரட் சாப்பிட்றது, 1 கேரட் சாப்பிட்டாலே நமக்கு போதும்னு ஆகிடும். அதான் கடின உணவுகள். அது பார்த்திங்கன்னா அளவும் குறைவாக தான் சாப்பிட முடியும். ஒரு தேங்காய் இருக்குது, சுவையாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் தேங்காய் 2-3 தேங்காய் சாப்பிட முடியுமா? ஒரு பத்தை தேங்காய் தான் சாப்பிட முடியும். அது சுவையாக தான் இருக்கும். ஆனாலும் அது ஒரு பத்தை தான் சாப்பிட முடியும். ஒரு துண்டு தான் சாப்பிட முடியும். ஒரு பாதி தேங்காய் சாப்பிட்றது கூட கஷ்டம். ஆனால் ஒரு பிரியாணியா அது நிறைய சாப்பிட்லாம். 2 பிரியாணி கூட வாங்கி சாப்பிட முடியும் உங்களால். காலையில் ஒரு பிரியாணி, மத்தியானம் ஒரு பிரியாணி, சாயந்தரம் இரவு ஒரு பிரியாணின்னு மொத்தம் 3 பிரியாணி ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். ஆனால் 3 தேங்காய் சாப்பிட முடியுமா? ஒரு துண்டு தேங்காய் தான் ஒரு நாளைக்கே சாப்பிட முடியும். ஒரு மாதிரி அது அந்தளவுக்கு அது நம்மளை அதிகமாக சாப்பிட விடாது. அதான் இந்த இயற்கை உணவுகளில் கடின உணவுகள். அதான் உண்பது அது நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது பாருங்கள். நம்ம பிரியாணி என்ன பண்ணுது? 3 பிரியாணி கூட அது சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம. அப்போ அளவுக்கு அதிகமான உணவு உண்பதற்கு இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது ஒரு காரணமாக இருக்குது அளவுக்கு அதிகமான உணவை உண்பதற்கு. ஆனால் இந்த இயற்கை உணவு பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். அதே நேரத்தில் ரொம்ப ஈர்க்காது, நம்மளை ரொம்ப இழுக்காது, அடிமைப்படுத்தாது. ஆனால் சுவையாக தான் இருக்கும், ஆனால் அடிமைப்படுத்தாது. அந்த வகையில் உணவு நம்ம உண்பதற்கு அதுபோல் அடிமைப்படுத்தாத கடின உணவுகளாக இருக்க வேண்டும். நம்மளை அடிமைப்படுத்தாத, அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உண்பதற்கு அனுமதிக்காத உணவுகளாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த இயற்கை உணவுகள் அப்படின்னு நம்மை அடிமைப்படுத்துது பாருங்கள். அளவுக்கு அதிகமாக உண்பதற்கு நம்மை தூண்டுது பாருங்கள். எது? இந்த சமைத்த உணவுகள், உப்பு போட்டு சமைத்த உணவுகள், அதெல்லாம் நமக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கணும். எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக உண்பதற்கு நம்மை தூண்டுகிறதோ அது போன்ற உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். நம்மை குறைவாக ஒரு அளவோடு உண்பதற்கு நம்மளை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தேங்காய் சாப்பிட்டா தான் ஒரு நாளைக்கு ஒரு துண்டு தேங்காய் தான் சாப்பிட முடியும். திகட்டிடும். சுவையாக தான் இருக்கும், ஆனால் திகட்டிடும். அது மாதிரி உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும்.